எனக்கு அன்பான நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதம். அதன் 17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை யார் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த 139 சங்கீதத்தின் மேல் பகுதியில் வாசிக்கும்போது அது தேவ மனிதனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது அவர்களால் எழுதப்பட்ட சங்கீதம். இந்த 17 வசனத்திலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார்: தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். How precious also are your thoughts unto me, O God. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், எத்தனை விலையேற பெற்றவைகள். கொஞ்சம் நாம் அதை யோசித்து பார்க்க முடியும் என்று சொன்னால், இந்த தேசத்தை ஆள்கிற பிரதமரானாலும் முதலமைச்சர்களானாலும் அவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் படித்தவர்களோ படிக்காதவர்களோ அவர்களுக்கு உதவி செய்யும்படி, அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படி ஆலோசனை கொடுக்கிற குறிப்பிட்ட நபர்கள் அமைச்சரவையில் இருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமானால் அவர்கள் எல்லாரும் ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸாக இருப்பார்கள். ஒரு தேசத்தை, ஒரு மாநிலத்தை நல்ல முறையில், பொருளாதார குறைவுகள் உள்ள மாநிலமானாலும் எல்லாவற்றையும் சமாளித்து நல்ல முறையில் கொண்டு போவதற்கு அவர்களுடைய ஆலோசனை தேவைப்பட்டது. என கருமையானவர்களே, இப்படி இந்த தேசத்தில், இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களை வைத்திருக்கிறார்கள். இப்போ கட்டாயம் அல்லது நிச்சயமாக தாவீதின் வாழ்க்கையிலும், தாவீதின் சிறு வயது தொடங்கி அவர் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் தாவீதுக்கும் ஆலோசகர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் தன் வாழ்க்கையில் அவர் கற்றுக்கொண்ட, அவர் அறிந்து கொண்ட ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார்: எத்தனையோ மனிதர்கள் எனக்கு ஆலோசனை தந்திருக்கலாம், ஆனால் தேவனே, அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், எத்தனை அருமையானவைகள். எல்லா ஆலோசனைகளை காட்டிலும் எனக்கு நீர் தந்த ஆலோசனைகள் அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனைகளை காட்டிலும் தேவன் தருகிற ஆலோசனைகள் மிக அருமையானவைகள். என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்கள் இருதயம் நினைக்கலாம்: அவங்களுடைய ஆலோசனையை இந்த காரியத்தில் கேட்டனே, பிஸ்னஸில் இவங்க சொல்கிற ஆலோசனையை கேட்டனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டனே. ஒருவேளை மனிதனுடைய ஆலோசனைகளை கேட்டு தோற்று போனவர்களாய், இழந்தவர்களாய் இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆலோசனையை காட்டிலும் ஆண்டவருடைய ஆலோசனை மிக அருமையானது, விலையேற பெற்றது. என்றால்
தேவனுடைய ஆலோசனையில் அவ்வளோ பெரிய அருமையான காரியம் என்ன இருக்கிறது என்று உங்கள் இருதயத்தில் சிந்திப்பீர்களானால், ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கும்படி விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் சங்கீதம் அதன் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். மிக அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார்கள், நாளைக்கு வருகிற காலத்திற்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார்கள். ஆனால் காலம் சென்ற பிறகு ஒருவேளை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், அன்றைக்கு கொடுத்த ஆலோசனையும் அன்றைக்கு நாம் எடுத்த தீர்மானமும் நம்முடைய வாழ்க்கையில் தவறுதலாக இருந்திருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய கொடுக்கிற ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் எப்படி ஆலோசனை தருகிறாராம்? அந்த 11ஆம் வசனத்தின் பிற்பகுதியை பாருங்கள். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய தலைமுறைகளை குறித்த நினைவுகள் அவருடைய இருதயத்தில் இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். உங்களையும் உங்கள் தலைமுறைகளை குறித்த காரியங்கள் நினைவுகளாக அவருடைய இருதயத்தில் இருக்கிறபடியினால் அவர் என்ன செய்கிறாராம்? அந்த தலைமுறைகளை எல்லாம் யோசித்து அதற்கு ஏற்ற ஒரு ஆலோசனையை இன்று நமக்கு தருகிறார். அப்படி தேவன் தருகிற ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால் அந்த ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும். உங்கள் வாழ்நாட்களில் ஒருவரும் ஒரு நேரத்திலும் நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் தவறு என்று உங்கள் பிள்ளைகளோ உங்கள் பேர பிள்ளைகளோ ஒருவரும் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்காது. காரணம், இந்த ஆலோசனை தேவன் உங்களுக்கு தந்த ஆலோசனை. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது சொல்லுகிறார், உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பிரச்சனைகளின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், வேதனைகளின் மத்தியில், துக்கத்தின் மத்தியில், ஒருவேளை குடும்பம் உடைக்கப்பட்ட நிலைமையில், பிள்ளைகள் வாழ்க்கையை இழந்து வந்த சூழ்நிலைகளில் ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இந்த காரியத்தில் இப்படி ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு உங்களுக்கு யார் ஆலோசனை கொடுத்தார்? யோசித்து பாருங்கள். ஒருவேளை மனிதனுடைய ஆலோசனையாக இருந்திருந்தால், நீங்கள் மனிதனின் ஆலோசனையின்படி நடந்ததினால்தான் இப்படி ஒரு பிரச்சனையிலே நீங்கள் சிக்கிக்கொண்டு வாழ்க்கையிலே சமாதானத்தை சந்தோஷத்தையும் இழந்த நிலைமையில் அமர்ந்திருக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். உங்களுக்கு ஆலோசனை தருகிற சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. சங்கீதம் 16:7 சங்கீதக்காரனாகிய தாவீது மறுபடியும் சொல்லுகிறான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் அதை எனக்கு உணர்த்தும். ஏனென்றால் அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். ஏசாயா 28:29 சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் அருமையானவர். அவர் ஆலோசனையில் அருமையானவர். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு ஆலோசகர், நல்ல ஆலோசகர் உங்களுக்கு உண்டு. அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ராஜாவிற்கே ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு
அவர் தரும் ஆலோசனை எவ்வளவு முக்கியமானது. அநேக இடங்களில் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய தேவனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் பார்க்க முடியும். அவருடைய ஆலோசனைகள் கேட்பதற்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் அனுபவித்தால் அந்த ஆலோசனைகள் மிக 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 பயங்கரமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு வருகிறதாக இருக்கும். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி அதில் ஒரே ஒரு உதாரணத்தை சற்று ஆழமாய் உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். எரிகோ யுத்தத்திற்கு போகும்போது இஸ்ரவேல் ஜனம் எரிகோ கோட்டையை உடைத்து அவர்கள் கடந்து போக வேண்டும். அவ்வளோ மிகப்பெரிய எரிகோ கோட்டை. ஆனால் கவனியுங்கள், தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். எரிகோவின் சுவரை சுற்றி நீங்கள் 7 முறை 7 நாட்கள் சுற்றுங்கள். 7வது நாள் 7 முறை சுற்றும்போது அந்த சுவர் இடிந்து கீழே விழுந்தது. சாதாரண ஆலோசனை. நாகமான், சீரிய ராஜ்யத்தின் படைத்தலைவன் நாகமான், சரீரம் முழுவதும் குஷ்டரோகம். தேவ மனிதன் சொல்லி அனுப்புகிறார், யோர்தானில் போய் 7 முறை ஸ்நானம் பண்ண சொல்லு. சாதாரண ஆலோசனை, சாதாரண காரியம். அவன் இருதயம் கீழ்ப்படிய மறுத்தது. ஆனால் வேலைக்காரன் சொல்லுகிறான், அவர் என்ன சொன்னார்? 7 முறை மூழ்கச் சொன்னார், ஸ்நானம் பண்ணி பார்ப்போமே என்று சொல்லும்போது அவன் இறங்கி 7 முறை ஸ்நானம் பண்ணினான். 7வது முறை எழும்பும்போது அவன் சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்று. தேவன் தரும் ஆலோசனை. கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட்டது. இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன் தெரியுமா? மரியாளுக்கு தெரியும், அவர் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர், நல்ல ஆலோசனை தருகிறவர், அருமையான ஆலோசனை தருகிறவர். இந்த உலகத்தை போல கலப்படம் செய்யும்படி ஆலோசனை கொடுக்க மாட்டார். இதை எடுத்து அதில் போட்டு, அதை எடுத்து இதில் போட்டு, இதை அதோடு சேர்த்து அதை இதோடு சேர்த்து எப்படியோ ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று இல்லை. அவர் ஆலோசனை கொடுத்தார். தண்ணீரால் தன் கற்சாடியை நிரப்புங்கள் என்று சொன்னால் நிரப்பினார்கள். சாதாரண கற்சாடி, சாதாரண தண்ணீர். ஆனால் கொண்டு போய் பரிமாறும்போது பந்தி விசாரிப்புக்காரன் சொல்லுகிறான், முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் அதிக ருசியுள்ளதாக இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, கசப்பான வாழ்க்கையா? சந்தோஷத்தை இழந்து நிற்கிறீர்களா? தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்க முடியலையா? அவர் உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். நிச்சயமாய் கசப்பின் அனுபவங்கள் மாறி அவர் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி உள்ள, ருசி உள்ள, அநேகருக்கு பிரயோஜனமான திராட்சரசத்தை போல உங்களை மாற்றுவார். ஒரு சில காரியங்கள். அதை தொடர்ந்து ஏன் 139 சங்கீதம் 17 வசனத்திலே தாவீது இந்த வசனத்தை சொன்னார்? ஏதோ ஒரு இடத்தில் தாவீது அதிகமாய் அனுபவித்திருக்கிறார். ஆண்டவர் தருகிற ஆலோசனை எப்படிப்பட்டது என்பதை வேதாகமம் வைத்திருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் இந்த 4 வசனத்திலே தாவீது தேவனுடைய ஆலோசனையை எப்படி பெற்றுக்கொண்டார், தேவன் தரும் ஆலோசனை எவ்வளவு அருமையானது என்பதை தன் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து அவர் விளக்குகிறதை நாம் பார்க்க போகிறோம். 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தர் திரும்பவும் வந்து
ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து யுத்தத்திற்கு இறங்கி இருக்கிறார்கள். நீங்கள் இதற்கு மேலே இருக்கிற வசனத்தை இந்த 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஏற்கனவே ஒரு விசை அவர்களோடு யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் தாவீதும் அவன் ஜனங்களும் ஜெயம் பெற்றார்கள். ஜெயம் பெற்று யுத்தம் முடிந்தது என்று அவர்கள் சமாதானத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் 22ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பெலிஸ்தர் திரும்பவும் வந்து. நன்றாக கவனிக்க வேண்டும் தேவ பிள்ளைகள். ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு நெருக்கம் வந்தது, ஒரு கஷ்டம் வந்தது, அதை சமாளித்தோம், அதை மேற்கொண்டோம், அதை ஜெயித்தோம், அதோடு அது முடிந்தது இல்லை. திரும்ப வரலாம், திரும்ப வரலாம். ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மறுபடியும் வரலாம். ஏனென்றால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே அவர்கள் இறங்கினார்கள். மறுபடியும் யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள். இப்ப தாவீதிற்குள் இருக்கிற ஒரு குணாதிசயத்தை பாருங்கள். தாவீது உடனே தன்னுடைய போர்ச்சேவகர்களை அழைத்து ஆலோசனை செய்யவில்லை. தாவீது உடனே மற்றவர்களிடத்தில் போய் என்ன செய்வதென்று அவன் ஆலோசிக்கவில்லை. மாறாக 23ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு. என்றால் யுத்தத்திற்கு யுத்தம் செய்ய அவர்கள் வந்து இறங்கின போதிலும் தாவீது யாரிடத்தில் ஆலோசனை கேட்க போனான் என்றால், கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும்படியாக போனான். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் பிரச்சனையின் மத்தியில் யாரை தேடி ஓடினீர்கள்? உங்கள் நெருக்கத்தின் மத்தியில் யாரை தேடி ஓடினீர்கள்? குறிப்பிட்ட பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் உலகமே முடிந்தது அல்லது எதிர்ப்புகள் எழும்பி நிற்கிறது என்று சொல்லும்போது, ஒருவேளை ஊழியர்களாக இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் யாரை தேடி ஓடினீர்கள்? தாவீதுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். ஏன் தெரியுமா? அவருடைய ஆலோசனைகள் தாவீதுக்கு மிகவும் அருமையானவைகள், மிகவும் அருமையானவைகள். என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, தாவீது தேவனிடத்தில் விசாரித்தான். விசாரித்ததற்கு அவர் 23ஆம் வசனத்திலே, நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. இப்போ யுத்தத்திற்கு போகிற ப்ரோக்ராம், யுத்தத்திற்கு போகிற ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் கொடுக்கிறார். நீ எப்படி செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும். அதன் முதல் பகுதியை பாருங்கள், நீ நேராய் போகாமல். ஏன்னா ஏற்கனவே தாவீதிற்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. இப்பொழுதுதான் அவர்களோடு யுத்தம் செய்திருக்கிறான். அந்த யுத்தத்தில் தோற்று போகவில்லை, அந்த யுத்தத்தில் ஜெயித்திருக்கிறான். அவனுக்கு தெரியும், அதே பள்ளத்தாக்கு, அதே எதிரி, அதே தாவீது, அந்த பக்கத்திலும் அதே மக்கள், இந்த பக்கத்திலும் அதே மக்கள். சுலபமாய் மறுபடியும் அவர்கள் வந்தால் ஈஸியாக அவர்களை அடித்து விடலாம், சுலபமாக அடித்து விடலாம் என்கிற எண்ணம் தாவீதிற்குள் இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கத்தில் அவர்களும் எதிர்பார்த்திருக்கலாம், நாம் யுத்தத்திற்கு போனால் தாவீது இப்படித்தான் வருவான், ஏற்கனவே அவனிடத்தில் நாம் தோற்று போனபடியினால் எப்படி அவன் யுத்தம் செய்வான் என்பதை அறிந்திருக்கிறபடியினால் அவன் வரும்போது இந்த முறை அவனை நாம் ஜெயித்து விடலாம். அநேக நேரத்தில் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த காரியத்தில் அனுபவசாலி. என் அன்பு தேவ பிள்ளையே,
அனுபவத்தில் தாவீது போயிருந்திருப்பான் என்று சொன்னால் நிச்சயம் நிச்சயம் பெலிஸ்தரோடு யுத்தத்தில் தாவீது தோற்று போயிருந்திருப்பான். இன்னைக்கு மறுபடியும் சொல்லுவேன், உங்களுக்கு அனுபவம் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள் மிகப்பெரிய அனுபவசாலிகளாக இருக்கலாம், யார் யார் வாழ்க்கையிலேயோ சக்சஸான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. எல்லா நேரத்திலும் அவைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. தேவனிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. ஸோ நம்பர் 1, தேவனிடத்தில் அவன் விசாரிக்கிறான். 2, விசாரித்த அவனுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார். நீ எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை தந்துவிட்டு 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது, மறுபடியும் சொல்லுகிறேன், செல்லுகிற இரைச்சலின் சத்தத்தை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பி அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். முசுக்கொட்டை செடிகளின் நுனியில் செல்லுகிற சத்தம். என்ன செல்லுகிற சத்தம்? யாரோ ஒருவர் போனால் காற்று வீசும்போது ஏற்படுகிறது போல போகிற ஒரு சத்தத்தை உன் காதுகள் கேட்கும். அப்படி கேட்டால் கேட்ட உடனே நீ தாமதிக்காமல் நீ புறப்பட்டு யுத்தம் செய்ய வேண்டும். சீக்கிரமாய் எழும்பி போ. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்தம் இருக்கிறதே, அந்த சத்தம் கர்த்தர் உனக்கு முன்பாக பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க உனக்காக புறப்பட்டிருப்பார் என்றார். நல்ல கவனிங்க, அவரிடத்தில் ஆலோசனை கேட்க போனால் அவர் ஆலோசனையும் கொடுப்பார். அந்த பிரச்சனையில் உங்களை விடுவிப்பதற்கு, அந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு முன்பாக அவர் புறப்பட்டிருப்பார். நீ போ, பின்னே நான் வருகிறேன் என்று சொல்லுகிற ஒருவரை நீங்கள் தெய்வமாக ஆராதிக்கவில்லை. ஜனங்களை அனுப்பிவிட்டு தாமதமாக வருகிறவரை அல்ல. அவர் சொல்லுகிறார், முசுக்கொட்டை செடிகளிலே சத்தத்தை, கடந்து போகிற சத்தத்தை நீ கேட்கும்போது கர்த்தர் உனக்கு முன்பாக சென்றிருப்பார். அவர் உங்களுக்கு முன்பாகவே சென்று உங்களுக்கு யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்க அவர் முன்பாக செல்வார். உடனே தாமதிக்காமல் நீ எழும்பி போய் யுத்தம் செய், அவர்களை முறியடிப்பாய். 25ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவங்கி கேசேர் எல்லை மற்றும் முறியடித்தான். ஆகையினாலே தான் தாவீது சொல்லுகிறார், தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். எத்தனை முறை நான் எதிரிகளால் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும், எத்தனை முறை எதிரிகள் என்னை கொலை செய்திருக்க வேண்டும். அவைகளிலெல்லாம் நீர் என்னை அற்புதமாக காப்பாற்றி, உம்முடைய ஆலோசனையின் நிமித்தம் நீர் என்னை அதிசயமாய் காப்பாற்றி மரண பரியந்தம் ராஜாவாகவே இஸ்ரவேலில் வாழத்தக்கதாக தாவீதை கர்த்தர் நடத்தினாரே.
இன்று மாலையும் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையையும் அப்படியே மாற்றுவதற்கு தேவன் போதுமானவர். தேவன் போதுமானவர். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆலோசனை அவரிடத்தில் கேளுங்கள். நீங்கள் அறியாதவைகளெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் எதிராளி என்ன திட்டத்தோடு யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர் அறிந்திருக்கிறார். ஐயா, அந்த ஆலோசனையை எப்படி நான் ஆண்டவரிடத்தில் கேட்க முடியும்? 2 வழிகள். முழங்காலில் நின்று அவரிடத்தில் விசாரியுங்கள், அவர் பேசுவார். இல்லை ஐயா, அவர் சத்தத்தை நான் எப்படி கேட்க முடியும் என்று சொன்னால், முழங்காலில் நின்று ஜெபியுங்கள். ஜெபித்த பின்பு அவர் தந்திருக்கிற இந்த ஆலோசனை தருகிற பரிசுத்த வேதத்தை வாசியுங்கள். இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவர் உங்களோடு பேசுவார். அவர் தருகிற ஆலோசனை அருமையானவை. தோற்றே போக மாட்டீர்கள். தோல்வியே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. எல்லா இடங்களிலும் அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். என்னை கேட்கிற சகோதரனை, சகோதரியே, நீங்களும் சொல்வீர்கள், தேவனே, உமது ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானவைகள். கண்களை மூடி ஜெபிப்போமா? இருக்கிற இடங்களில் உங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி, தகப்பனே, மனிதனுடைய ஆலோசனைகளை கேட்டு நான் வாழ்க்கையில் அடைந்திருக்கிற இழப்புகள் போதும், என் தவறை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். உங்கள் ஆலோசனையின்படி என்னை நடத்தும். இனி உம்முடைய ஆலோசனை இல்லாமல் நான் எந்த காரியமும் செய்ய மாட்டேன். எனக்கு நல்ல ஆலோசகர் நீர்தான் என்று அவரை சார்ந்து கொள்ளும்படியாய் கண்களை மூடி நீங்கள் ஜெபத்தில் இணையும் போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி அப்பா. இந்த தேவ செய்தியை கேட்கும்போது தான் உம்முடைய பிள்ளைகளின் இருதயம் உணர்கிறது, ஐயோ, இப்படி ஒரு ஆலோசனை இல்லாமல், ஆலோசனை கேட்காமல் என் வாழ்க்கையில் நான் தவறு செய்து விட்டேனே. தப்பான முடிவெடுத்ததின் நிமித்தம் இன்றைக்கு என் வாழ்க்கை கண்ணீரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலக மனிதர்களின் ஆலோசனை மாத்திரமல்ல, நண்பர்களின் ஆலோசனைகள், மாம்ச எண்ணங்களின் ஆலோசனைகள், இவைகளுக்கெல்லாம் நான் செவி கொடுத்து வாழ்க்கையை, தொழிலை, சுயநலவாதிகளின் ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் இழந்தது போதும் என்று உணர்ந்து கொண்டு இந்த ஜபத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் மத்தியில் இப்பொழுது உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்குகிறதற்காக நன்றி. அவர்களும் சொல்லட்டும், தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். உம்முடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையின் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இன்று இவர்கள் வாழ்க்கையில் கடந்து போய்கொண்டிருந்தாலும் சரி, அவைகளின் மத்தியிலே உம்முடைய ஆலோசனைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. நல்ல குணத்தை தாரும். முதலாவது, ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். 2, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி சந்தேகப்படாமல் அப்படியே நான் செய்வேன். செய்யும்போது இவர்களுக்கு ஜெயத்தை தர அவர்களுக்கு முன்பாக நீர் புறப்பட்டு இருப்பீரப்பா. தாவீதின் வாழ்க்கையின் அனுபவங்களை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க எங்கள் பரம தகப்பன் கிருபை செய்யும். வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நம்முடைய மகிமையின் கரம் இவர்களோடு இருந்து இவர்களை நடத்தட்டும். ஜெயத்தோடு சாட்சியோடு சந்திக்க பரம தகப்பன் கிருபை செய்யும். சகல துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் பரலோகன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.